స్తోత్రిக்கிறோம் சுவாமி அப்பா. நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலும் ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த லெந்து காலங்களிலே நாமே சுய பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் நாகும் அந்த நாகும் புக்கில் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: இதோ சமாதானத்தை கோருகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். துஷ்டன் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இதில் என்ன சொல்ல வரோன்னா, துஷ்டனுங்கிற வார்த்தைன்னா, ஓகே, இதில் நம்ம இமேஜின் பண்ணுற மாதிரி நம்ம பக்கத்தில் ஒரு ராட்சசன் போன்ற ஒரு மனுஷன் அப்படி நின்றுட்டு இல்லை. துஷ்டன் என்ன வழியிலும் வருவான், சின்ன சின்ன விஷயங்கள்லேயும் வருவான். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை அழிக்கிறதுக்கும் துஷ்டன் வருவான். நம்முடைய பிள்ளைகளின் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கும் நமக்கு வருவான். நமக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்றதுக்கு, நம்மிடத்துல ஒரு கீழ்ப்படியாமையின் ஆவி இருக்கிறதுக்கு, இப்படி சின்ன சின்ன வழியில தான் இந்த துஷ்டன் நம்முடைய வாழ்க்கையில வருவான். இதுல கர்த்தர் சொல்லுகிறார், துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதும் இல்லை, அவன் முழுதும் சங்கரிக்கப்பட்டான் அப்படின்னு இருக்குது. அந்த துஷ்டனை நம்ம தான் ப்ரேயர் பண்ணி அந்த அழிக்கணும். கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். எப்படி? நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும். நம்ம ஜெபிக்கும் போதும் துதிக்கும் போது தான் அந்த துஷ்டன் பறந்து ஓடுவான். கர்த்தருடைய துதி எந்த இடத்துல இருக்குதோ அந்த துதி எழும்ப துஷ்டன் அந்த இடத்தை விட்டு ஓடியே போயிடுவான். இப்போ அமலேக்கியரை பார்த்தோன்னா, கிதியோன் காலத்தில் அந்த அமலேக்கியர் என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் அவங்களுடைய விளைச்சல்னா என்ன, அவங்க நல்லா செழிப்பாக இருக்கிறதுக்கு விளைச்சலை கர்த்தர் கொடுக்குறாரு. நம்ம இந்த காலத்தில் நம்ம ஈக்குவேட் பண்ணோன்னா, நமக்கு கடவுள் பலவிதமான ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். நமக்கு ஒரு நல்ல தொழிலை தந்திருக்கிறாரு, வேலை ஸ்தலங்கள், நமக்கு குடும்பத்துக்கு நல்ல ஒரு சிச்சுவேஷன், நம்ம செழிப்பாக இருக்கிறதுக்கு கடவுள் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் தந்திருக்காரோ அதை அவன் ஸ்டீல் பண்ணதுக்கு, அதை நம்மகிட்ட பறித்து கொண்டு போவதுக்கு துஷ்டன் வருவான். இந்த அமலேக்கியரின் ஆவி, அந்த போன்றப்பட்ட ஆவி அந்த இடத்துல என்ன வருது, இந்த இஸ்ரவேலரின் அந்த செழிப்பான இதை எது செழிப்பாக இருக்கோ அதை எடுத்துக்கொண்டு போகிற மாதிரி தான் அமலேக்கியரின் ஆவி இருக்குது. அது போன்ற துஷ்டன் நம்முடைய காலத்துலையும் இப்போ இருக்கலாம். நம்ம சம்பாதிக்கலாம், நம்ம என்ன பண்ணலாம், காசு நமக்கு வருது, ஆனால் அது எங்கே போகுதுன்னே தெரியல. ஏன்? துஷ்டன் பல ரீசன், இப்படி ஒரு ரீசன் அப்படி ஒரு ரீசன் கொண்டு ஒரு மாதத்துக்கும் நமக்கு ஈக்குவலாக எக்ஸ்பென்ஸை வச்சிடறான். ஸோ கடவுள் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை நம்மளால் அனுபவிக்க முடியல. அந்த துஷ்டன் அதை பறித்து கொண்டு போகிறான். அந்த துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ தானியேல் 10ஆம் அதிகாரம் பார்த்தோன்னா, தானியேல் கடவுள்கிட்ட வேண்டி கொண்டிருக்கிறான். கடவுளுடைய வார்த்தையை திரும்ப சொல்றதுக்கு அப்போவே கடவுளுடைய தூதன் புறப்பட்டு விட்டு போயிட்டான். ஆனால் வழியில் என்ன ஆச்சு? அந்த தானியேல் 10ஆம் அதிகாரம் பார்த்தோன்னா 13வது வசனத்தில் இருக்கு, பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் அவனோட எதிர்த்து நின்றுருக்கான். அதுக்கப்புறம் கர்த்தருடைய தூதன் மீகாவேல் ஹெல்ப் பண்ணியிருக்கான். அப்போ கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதம் புறப்பட்டு வந்தா கூட இடையில இந்த துஷ்டன் அந்த தானியேல் இதை ரீட் பண்ணும்போது 21 days 21 நாள் அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த துஷ்டன், அதை தான் கடவுள் சொல்றாரு, அந்த துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டு விட்டான். இந்த நாகும் 1:15 முதல்ல என்ன இருக்கு? சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. இந்த சமாதானம் நம்முடைய குடும்பத்துக்கு, சமாதானம் நம்முடைய குடும்பத்துக்கு, ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்துக்கு, செழிப்பு, இது கடவுள் நமக்கு கட்டளையிடுகிறாரு. நம்முடைய துதிகள், நம்முடைய ஜபங்கள், நம்முடைய ஆசீர்வாதங்கள், கடவுள் நமக்கு கட்டளையிடுகிற அந்த காரியத்தை கூட அதை பறிச்சுட்டு போகிறதுக்கு துஷ்டன் பாதி வழியில் நிற்கிறான். அவன் நிற்கிறான். அப்படிதான் கடவுள் சொல்கிறாரு, அந்த துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டு விட்டான் அப்படின்னு கடவுள் நம்மகிட்ட சொல்கிறாரு. இந்த காலங்களில் நம்ம நம்ம இருக்கிற இந்த காலங்களில் எவ்வளோ வகையான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இந்த துஷ்டன்னா
ஓகே சாத்தான் ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணி அவங்க நம்மளை வந்து நாசம் பண்ணுறது அப்படின்னு இல்லை. கையில் இருக்கிற மொபைலை நம்ம ஒரு ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்த போதும் நம்ம வந்து மணிக்கணக்கில் 3-4 ஹவர்ஸ் உட்காரலாம், ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். அது கூட நம்முடைய வாழ்க்கையில் துஷ்டன். ஏன் அந்த நேரம் நம்ம வேற எதுக்கோ செலவிடலாம், கடவுளுக்கு மகிமைப்படுத்தலாம், கடவுள் பக்கத்தில் உட்காரலாம், இல்லை நமக்கு குடும்பத்தில் ஏதாவது செய்யலாம். ஆனால் அந்த சமயத்தை ஸ்டீல் பண்ணி அந்த துஷ்டன் நம்ம வாழ்க்கையில் இருந்து நம்மளை வந்து முன்னேறாமல் செய்கிறான். அப்படிப்பட்ட துஷ்டன், அந்த துஷ்டனை எல்லாம் தான் நம்ம வந்து ஜெபிச்சு போராடி அவனை வந்து துரத்தணும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து. என் வாழ்க்கையிலும் சரி, உங்கள் வாழ்க்கை சில இந்த மாதிரி பல காரியங்கள் இருக்கலாம், சில காரியங்கள் இருக்கலாம். என்ன சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அதை வந்து செய்தது கடவுளுக்கு லேசான காரியம். அவர் எல்லாத்துக்கும் தகப்பனாக இருக்கிறார். அந்த அவரால் மட்டும்தான் நம்மளை வந்துட்டு இந்த துஷ்டனை நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து துரத்தி அடிக்க அவரால் மட்டும்தான் முடியும். இப்போ வந்து நம்ம இந்த துஷ்டனை பற்றி பேசுகிறோம். இந்த துஷ்டன் வந்துட்டு நம்மளை நம்மளை மட்டும் அழிச்சிட்டு விட்டுட்டு போக மாட்டான், நம்முடைய சந்ததிகளை கூட அனுப்பிப்பான். இப்போ ஏவாள் வந்து பாவம் செய்த போது கண்களின் இச்சை, அவள் அந்த பழம் வந்துட்டு ருசியானதும் பார்வைக்கு புசிப்புக்கு நல்லதாக இருந்ததுன்னு பார்த்து அவள் வந்து எடுத்து சாச்சா. நீங்கள் தேவர்களைப் போல் ஆவீர்கள் அப்படின்னு அந்த பெருமை, கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த பாவத்தை செய்த ஏவாள் அவள் தான் பாவம் செய்தாள். அதில் வந்து ஆதாமை இணைச்சு கொண்டாள். ஆனால் அந்த பாவம் அவங்களோட ஸ்டாப் ஆகல. அவங்க ஜென்ரேஷனுக்கு, அந்த தலைமுறையாக அந்த சந்ததிக்கே அந்த சாபம் வந்தது. அது மாதிரி தான் நம்ம வந்து ஏதோ ஒன்று செஞ்சு இந்த துஷ்டனை நம்ம காலத்திலே இந்த துஷ்டனை நம்முடைய வாழ்க்கையிலேருந்து அடித்து எடுத்து ஓட்டு இல்லைன்னா நம்முடைய சந்ததிகள், நம்முடைய ஜென்ரேஷன்ஸ் அவங்களுக்கு இது போகும், அவங்க கஷ்டப்படுவாங்க. இந்த துஷ்டன் வந்துட்டு அந்த துஷ்டன் பார்த்தோன்னா அவன் வந்து எல்லாருக்கும் ஒரு டெக்னிக் வச்சுருக்கிறான். இப்போது ஒருத்தங்களுக்கு வந்து காசு நிறைய தேவைப்படும். அப்போ வந்து அவங்களுக்கு ஓகே நீ இப்படி சம்பாதிக்கலாம், அப்படி சம்பாதிக்கலாம், நீ இந்த குறுக்கு வழியில் போகலாம் அப்படின்னு அவங்கள அட்வைஸ் பண்ணுவான். இன்னொருத்தங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஒருத்தங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதோ அதை நல்லா அவனுக்கு தெரியும். ஏன் அவன் வந்து ஒளியின் தூதனாக இருக்கிறான், அவன் கடவுளை ரொம்ப நம்புகிறான், கடவுளை வார்த்தை அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட சாத்தான், அப்படிப்பட்ட துஷ்டன் ஒருத்தங்களை எப்படி வஞ்சிக்கலான்னு நாள் முழுசா அவன் பிளான் பண்ணிட்டே இருக்கான். இவங்களை இப்படி வஞ்சிச்சா இப்படி போயிடுவாங்க, இப்படி அதை வந்து நடக்கலை அப்படின்னு வரும்போது அவனால் தாங்க முடியாது. இப்போ நம்ம ஜெபிச்சு துதித்து இந்த சாத்தானையும் துஷ்டனையும் நம்முடைய வாழ்க்கையிலேருந்து ஃபுல்லாக விரட்டி விட்டால் கூட பைபிளில் வசனம் இருக்கு, அவன் திரும்ப வரும்போது 7 times ஸ்ட்ராங்கராக வருவான் நம்மகிட்ட. அவன் அப்படி வந்து நம்மளை அட்டாக் பண்ணுவான். இன்னும் மோர் துஷ்டன்ஸில் கூட்டிகிட்டு வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணுவான். அவனை வந்து நம்முடைய உடம்புலேருந்து அகற்றணும், நம்முடைய வாழ்க்கையிலேருந்து அகற்றணும், நம்முடைய குடும்பத்திலேருந்து அகற்றணும், நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலேருந்து அகற்றணும். அப்படின்னா நம்ம இன்னும் போராடணும். ஒரு நாளும் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நம்ம சுத்திகரித்து ஒரு நாளும் நம்மளை நாமே சுய பரிசோதனை செய்து பார்த்து நம்மளை சுத்திகரிக்கணும். என்ன பாவம் செய்திருந்தாலும் நம்ம சுத்திகரித்து கடவுளுக்கு வல்லமையினால தான் அவனை துரத்த முடியும். நேற்று நான் ஒரு பிரசங்கம் கேட்டுட்டு இருந்தேன். அதில் வந்துட்டு அந்த எலிசா வந்து எலியாடத்தில் சொல்லும்போது எலியா வந்து சொல்கிறாரு, நீ கிளம்பிப்போ. அவன் வந்து கிளம்பவே மாட்டேன்னு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன் அப்படின்னு சொல்கிறான்ல. அப்போ எனக்கு தோணுச்சு, அந்த கர்த்தருடைய ஜீவன்லேருந்து நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்தோன்னா எப்படி நம்ம இந்த துஷ்டனை வந்து நம்முடைய வாழ்க்கையிலேருந்து வெளியேறலாம். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு அதே நம்ம பற்றி பிடித்துக்கொண்டு அந்த பலத்தை கொண்டு இந்த துஷ்டனை வந்து நம்ம வந்து வெளியே துரத்தணும். ஜெபிப்போமா? பரிசுத்த தகப்பனே, அப்பா இந்த அருமை வேளையிலும் அப்பா ஆண்டவரே எங்களை இந்த வசனத்துக்காக நன்றி அப்பா. இந்த வாழ்க்கையிலும் இந்த நேரத்திலும் அப்பா துஷ்டனை எங்கள் வாழ்க்கையிலிருந்து துரத்தி விட அப்பா. அவனுக்கு இனி இடமே இல்லை அப்பா எங்கள் வாழ்க்கையில் அப்பா. அந்த துஷ்டனை துரத்தி விட என்ன செய்ய வேண்டுமோ, எங்கள் குடும்பங்களில் இருக்கிற துஷ்டனை, எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற துஷ்டனை, எங்கள் பர்சனல் லைஃப்பில் இருக்கிற துஷ்டனை, எங்கள் சமுதாயத்தில் இருக்கிற துஷ்டனை, எங்கள் குடும்பங்கள் இருக்கிற துஷ்டனை அப்பா, எங்கள் ஒவ்வொன்றையும் அப்பா நாங்கள் உம்முடைய நாமத்தை கொண்டு துரத்தி அடிக்க, நீரங்களுக்கு கொடுத்த வல்லமையை கொண்டு, நீரங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை கொண்டு நாங்கள் துரத்தி அடிக்க அந்த துஷ்டன் இனி எங்களையும் எங்கள் சந்ததியையும் அப்பா டிஸ்டர்ப் பண்ணாதபடி அப்பா. அவனுக்கு இங்கே இடமில்லை அப்பா. அப்படி நாங்கள் அவனை துரத்தி அடித்து எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி கொள்ள என் தேவன் எங்களை பலப்படுத்துங்க அப்பா. நீர் உம்முடைய வல்லமையினால் அப்பா
உம்முடைய ஜீவனை கொண்டு கேட்கிறோமப்பா. உம்முடைய ஜீவனை பற்றி பிடித்துக் கொண்டு கேட்கிறோமப்பா. எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. என்ன விதமான துஷ்டன், என்ன விதமான அஸ்தாவிகள் எங்கள் குடும்பங்களில் இருந்தாலும் அப்பா, அந்த துஷ்டனை என்ன வழியாய் அவன் எங்களை வஞ்சகம் செய்ய வந்தாலும் அதை நாங்கள் முறியடிக்க என் தகப்பன் உம்முடைய ஆவி, உம்முடைய ஜீவனை கொண்டு அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. சாட்சிகளாய் எழுப்புங்க தகப்பனே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் காரியங்களை உம்முடைய கையில ஒப்புக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். God bless you.